உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முன்னொரு காலத்தில் தொண்ட நாட்டில் திருவொற்றியூர் என்ற ஊரில் சக்கரை தெருவில் வணிகர் குலம் என்று சொல்லக்கூடிய செக்கர் குலத்தை சார்ந்தவர்தான் இந்த கலிய நாயனார். இவர் சைவ சமயத்தவர், பெரிதும் போற்றத்தக்கவரும் பாராட்டுக்குரியவரும் மதிக்கத்தக்கவருமாக விளங்கக்கூடியவர்தான் இந்த கலிய நாயனார். இவர் சிவனாரை வணங்குவதும் சிவனாரை ஆராதிப்பதும் அனுதினமும் இவர் திருக்கோயிலுக்கு சென்று திருவிளக்கு ஏற்றுவதும் இவருடைய தொண்டாகவே செய்து வந்தார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இவர் சிவனாலயங்கள் சென்று தொழுவதும் அத்தஜாமம் வரைக்கும் விளக்குகளை ஏற்றி வைப்பதுமாகவே இருந்து வந்தார். செல்வவளமிக்க இவர் மிகப்பெரிய தொண்டுள்ளம் கொண்டவராக இருந்தார். நாளடைவில் திருக்கூட்டின் சிவபெருமான் திருக்கூட்டின் திருவிளையாடனால் இவருடைய செல்வமரம் குறைய காரணமாக திருவிளையாடல் நிகழ்ந்தார். இவர் தொண்டு செய்வதில் குறையவில்லை, ஆனால் நாள்தோறும் பொழுதோறும் வண்ணமாக இவருடைய செல்வவளம் குன்றியே வருகிறது. கையில் இருக்கின்ற சொற்ப பணங்கள், அதாவது நிலபுலங்களை விற்கிறார். நிலபுலங்கள் விற்ற பிறகும் பற்றாமல் அப்போதும் ஆலயம் சென்று அனுதினமும் விளக்கேற்றுவதே தொண்டாக நினைக்கிறார். இப்படி அனுதினம் செய்யக்கூடியவருக்கு கையில் பணமில்லை, என்ன என்று தெரியாமல் தன்னுடைய வணிக குலத்தை சார்ந்தவரிடம் சென்று எண்ணெய் வாங்கி அதில் விற்று அதற்கு கிடைக்கின்ற சொற்ப பணங்களை வைத்து அனுதினமும் ஜீவனம் செய்கிறார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார். சிவாலயங்கள் சென்று திருவிளக்கு ஏற்றுகிறார். இதை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் சிவதொண்டை. இன்னும் சிவனடியாருக்கு வறுமை வருகிறது. வறுமை என்றால் இப்படி அப்படி அல்ல. வறுமை என்றால் சாப்பிடக்கூட அவரால் அன்றாடம் ஜீவனம் செய்யக்கூட முடியவில்லை. சரி, கூலி வேலையாக செய்யலாம் என்று கூலிக்கு வேலை செய்வார். வேலை செய்து சொற்ப பணம் வைத்து ஜீவனம் செய்து திருவிளக்கு ஏற்றுவதும் அவருடைய தொண்டாக செய்து வந்தார். அந்நிலையில் கூட அங்கே செக்கர் சமுதாய குலத்தை சார்ந்தவருக்கு கூலி ஆட்கள் அதிகமாக வந்துவிட்டதால் நீ இனி கூலிக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். மனம் வருந்துகிறார் செக்கர். இருந்தாலும் தளராமல் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்களை விற்று விளக்கேற்றுகிறார். விளக்கேற்றி வருகின்றார். ஒரு கட்டத்தில் பணம் இல்லை, என்ன என்று தெரியவில்லை. தன்னுடைய மனைவியை விற்கிறார். அரிச்சந்தர் எப்படி தன்னுடைய கூவி ஏலம் விற்றானோ அதே போடு ஒரு குத்தைக்காக இத்தனை கூலி இத்தனை பணம் என்று நயா பைசா என்று விற்பார்களாம் அக்காலத்தில். அப்படி இந்த கலியநாயனார் மனைவியும் விற்பனத்துக்காக செல்லுகின்றார். நாடு நகரம் சந்தை எல்லாம் தெருவாக கூவி விற்கிறார். யாரும் இவர் மனைவி வாங்க வரவில்லை. சரி, என்ன என்று புரியாமல் பரிதவிக்கிறார். அங்கே திருவொற்றில் இருக்கக்கூடிய படம்பக்கனார் என்கின்ற சிவனாலயம் செல்கிறார். சிவனாலயம் சென்று விளக்குகளை அடுக்கி வைக்கிறார். எண்ணெய் இல்லை. சரி, இனி நான் இருப்பதை விட என்னுடைய உதிரத்தை கொண்டு சிவதொண்டு செய்கிறேன் என்று தன்னுடைய உடைவாளை எடுத்து கழுத்தை அறுக்கிறார். கழுத்தை அழுத்து அதனுடைய இரத்தத்தை பிடித்து விளக்கேற்ற முற்படுகிறார். அப்போது உமாதேவியாரும் சிவபெருமானும் ரிஷபாகலத்தில் வென்று, பக்தா, உன்னுடைய பக்தியை மெச்சினேன். உன்னுடைய பக்தியை சோதிக்கத்தான் இதனால் வரையும் நான் உனக்கு சோதனை கொடுத்தேன். அனைத்தையும் கடந்து வந்து
என்னை பூஜிப்பதே உனக்கு சிவதொண்டே பெரிதொண்டு உலகென்று நினைத்த உன்னை என்றும் மறவாமல் நான் ரட்சிப்பேன் என்று அவருக்கு அருளாசி கொடுக்கின்றார். அந்த கழுத்தில் ஏற்படுகின்ற வகுடு தழும்புகளையெல்லாம் குணமாகிறது. ஒரு நிலைக்கு வருகிறார், சிவபெருமான் ஆசி கொடுக்கிறார். சில காலம் பூமியில் வாழ்கிறார். வாழ்ந்த பிறகு சிவலோக பதிவடைகிறார். இவர் 63 நாயன்மார் வரிசையில் வருகிறார். அப்படி இவரை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராக இருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரால் இவரை அடிகோடிட்டு ஒரு சில பாசுரங்களை பாடியிருப்பார். செக்கு நிறை எல்லாட்டி பதமறிந்து திலதயலம் பக்கமழ பக்கமெழு மிக உழுந்து பக்கமெழு மிழவுழுந்து பாண்டில் வரும் இருந்தயத்தும் தக்க தொழில் பெருங்கூலி தாங்கொண்டு தாழாமை மிக்குதிரு விளக்கிட்டார் விழிதொண்டு விளக்கிட்டார் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் அடிகோடிட்டு இந்த வாக்கியங்களை பதிவு செய்கிறார். குரு பூஜை, இவருடைய குரு பூஜை நாள் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம். அவதார ஸ்தலம் ஒற்றியோர், முக்திஸ்தலையும் ஒற்றினோர். இந்நாளில் இந்த நாயன்மாரை பற்றி சொல்லிக்கொண்டு அனைவரும் இந்த கலிய நாயனாரை பின்பற்றி சிவதொண்டு ஆற்ற வேண்டும் என்று உங்களோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.